தீபக் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஆனா பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வெளில ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணது பவுன்ஸ் பேக். ஏன்னா 2-3 மாசம் 2 வாரம் டவுன் ஆனேன். ஏன்னா வீட்டுல நானும் அப்செட், வீட்லயும் நம்மளால அப்செட் ஆயிட்டா. பவுன்ஸ் பேக் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியில யாருக்குமே அப்படி ஒரு சென்ட் ஆஃப் கிடைச்சது எனக்கு கூட இருக்காது. பட் ஆனா அவரோட எக்ஸிட் எங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் he played very honest. Same. Both honest people together is to see is a very big thing. ஏன்னா மத்தவங்க சொல்றதை தாண்டி ஒருத்தர் வந்து அந்த 105 நாள் 106 நாள் இருந்து அந்த கப் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. That hearing from him is a very big thing. Thank you so much. சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி வெளில வருது ரொம்ப கஷ்டம். லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வெளில, ஏன்னா நாமளா வெளில வருதுன்றது ரொம்ப கஷ்டம். நமக்குள்ள எத்தனை முகம் இருக்குன்னு உள்ள தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த முகம் பப்ளிக்கு எவ்வளவு பிடிக்குதுங்கிறது பெரிய பிரச்சனை. He deserves very good. எல்லாரும் பிடிச்ச ஒரு முகமா நினைக்கிறீங்களா, அது ரொம்ப விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஜெயிச்சது அவர் ஒர்க்குக்காக, அவர் டேலண்ட்காக. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ஓட டைட்டில் வின்னர் ஆரியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தீபக்கும் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் தீபக்கை பற்றி பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ஆரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ தீபக் வந்து அவரோட கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. தீபக்கும் ஆரியை பாராட்டியிருந்தாரு. ஸோ ஆரியோட சீசன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையும் மிக கஷ்டமான சீசனே. ஸோ ரம்யா பாண்டியனாக இருக்கட்டும், பாலாஜி முருகதாஸாக இருக்கட்டும், அண்ட் மற்ற எல்லா பேருக்கும் அகைன்ஸ்டாக ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஜெயிச்சார் அந்த சீசனை. ஸோ தீபக் உள்ள இருந்ததுனால எவ்வளோ சைக்காலஜிக்கலாக அஃபோர்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தாண்டி ஆரி ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம் சொல்லிட்டு அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிக் பாஸ் அல்டிமேட் 2 சீசன் வரும்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வரல. ஸோ எப்போ வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி தீபக் உள்ள போனாருன்னா நல்லாயிருக்கும்.